السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله أحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கனிமிகுந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் அவனுடைய அருட்கொடையும் மன்னிப்பும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் இந்த ஜும்மாவுடைய நன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகள் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் பற்றா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. இன்றைய ஜும்மாவில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பானது வளரும் தலைமுறையே வழிமாறாதே என்ற தலைப்பை இப்போது நாம் தேர்வு செய்துள்ளோம். வளரக்கூடிய இந்த தலைமுறையினர்கள் வழிகேட்டிலே மாறி போய்விடக் கூடாது. இன்று நாம் சமூகத்திலே பார்க்கிற சில காட்சிகளும் சில நிகழ்வுகளும் எங்கு இந்த சமூகம் வழிகேட்டிலே போய்கொண்டு இருக்கிறதோ என்ற கேள்வி நம்மில் எழ நேரிடுகிறது. அதை கருத்தில் கொண்டுதான் இத்தலைப்பினை நாம் தேர்வு செய்துள்ளோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மாவுடைய நாளையிலே அதன் சிறப்பை முதலிலே நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களை கூட நீங்கள் சற்று நகர்ந்து அமர்ந்திரு என்று கூட சொல்லி வீணடித்து விடக் கூடாது. முதலில் வருபவர்களுக்கு ஒட்டகம் தர்மம் செய்த நன்மை முதற்கொண்டு இறுதியாக வரக்கூடியவர்களுக்கு கோழியுடைய முட்டை தர்மம் செய்தது வரைக்கும் நன்மை கிடைக்கிறது என்றெல்லாம் சிறப்புகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. வரக்கூடிய சகோதர சகோதரிகள் கொஞ்சம் விரைவாக வந்து கவனத்தோடு இந்த பயானிலை நாம் கேட்டு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு தலைப்பிற்கு நாம் வருவோம். என்ற சமுதாயத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்றால், குறிப்பாக இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது இந்த மனிதனுடைய தன்மைகளிலே 3 தன்மைகளை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி தருகிறான். சூரா 30வது சூறாவில் 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், 3 நிலைகளை இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அதிலே 2வது நிலை மிகவும் பவர்ஃபுல்லான, முக்கியத்துவம் வாய்ந்த, வீரதாரமான, கம்பீரமான நிலை என்பதையும் இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பலவீனமான நிலையில் உங்களை அல்லாஹ் படைத்தான். குழந்தை பருவமாக இருக்கிற பொழுது, பிஞ்சு குழந்தையாக நீங்கள் இருக்கிற பொழுது பலகீனமான நிலை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். பின்னர் சொல்கிறான், பலவீனமான நிலையில உங்களை படைச்சேன், பின்னர் பலவீனத்திற்கு பின் பலத்தை ஏற்படுத்தினான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதான் அந்த இளமை பருவம். பலகீனத்திற்கு பின்னால் ஒரு பலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஏற்படுத்தினேன் என்று சொல்லிவிட்டு, பின்னர் பலத்திற்கு பின் பலவீனத்தையும் நரையையும் ஏற்படுத்தினோம். அல்லாஹ் நாடியதை படைப்பான் என்று இறைவன் திருமறை குர்ஆன் வாயிலாக நமக்கு சொல்லித்தரோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயமே நீங்க சிந்திச்சு பாருங்க, பலமான ஒரு படைப்பாக இந்த இளமை பருவத்தை அல்லாஹ் குறித்து சொல்றோம். ஆனால் இந்த இளமை பருவத்திலே தான் நாம் வழிகேட்டிலே போகுவதற்கு எளிதான வழிகள் நமக்கு திறந்து விடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த இளமை பருவம் என்பது
கண்மூடித்தனமான ஒரு பருவம். என்ன செய்கிறோம், என்ன நிலையில் இருக்கிறோம் என்ற சிந்தனை அவர்களுக்கு தோன்றாது. அனுபவத்தின் ஆரம்பமாக இருக்குமே தவிர இறுதிதான் அவர்களுக்கு அனுபவத்தின் வெற்றியாக இருக்கும். அந்த இளமை பருவத்திலே மனிதன் சரியாக நடந்து கொள்வானேயானால், தன் வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்வானேயானால், தன் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வானேயானால், அந்த பருவத்தை சரியாக கடந்து விட்டால் அவனுடைய மற்ற பருவங்கள் இருக்கிறதே அவன் வெற்றி பெற்ற பருவத்தை நோக்கி அழைத்து செல்லும். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், இந்த சமுதாயத்தின் கேடுகளிலே சில விஷயங்களை நாம் எடுத்து பார்ப்போமேயானால், மனிதன் உருவாக்கிய பல பொருட்களின் மூலமாக நல்லவைகள் இருக்கிற பொழுது, ஆனால் இந்த இளைய சமுதாயம் முதற்கொண்டு அந்த தீமைகளை நோக்கி ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கிறோம். ஏனென்றால் இறைவனிடத்திலே சொல்லுகிற பொழுது, இறைவா எனக்கு அவகாசம் கொடு, நான் உன் அடியார்களை வழிகெடுப்பேன் என்று இறைவனிடத்திலே அவகாசம் கேட்டுட்டு வந்த அந்த ஷைத்தான் சும்மா இருந்துட்டு போயிட மாட்டான். இந்த இளைஞர்களை வழிகெடுப்பதற்காக பல தூண்டல்களையும் பல சிந்தனைகளையும் உள்ள சிதறல்களையும் அவன் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கிற பொழுதுதான் பல நிலைகளிலே நீங்கள் பக்குவப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம சமூகம் போய்கொண்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போமே. ஆனால் இந்த கல்வி விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கல்வியானது ஒரு மனிதன் எதற்காக கல்வி கற்கிறான் என்ற கேள்வி முதலிலே ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு பெரிய அறிஞர்களும் படித்தவர்களும் தன் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையிலே அதை உயர்வடைய செய்ய வேண்டும். தன் குடும்பம், தன் சமூகம், தன் நாடு, தம் மக்கள் என்று அனைத்து விஷயங்களிலும் அவன் கல்வி கற்றுக்கொண்டால்தான், கல்வியை பெற்றுக்கொண்டால்தான் சீரான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான். சீராக அவன் வாழ்வதற்கு அந்த கல்வி முக்கியத்துவம், அவன் வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு கல்வி முக்கியத்துவம் என்பதை இந்த சமூகம் விளங்கி வைத்திருக்கிறது. ஆனால் அந்த கல்வி பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி விஷயத்துல நாம எந்த அளவுக்கு இருக்கிறோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை எடுத்து பாருங்க. எத்தனையோ இளைஞர்கள் நாம் படிக்காததுக்கு முதற்கண்டு அவர்கள் படித்திருக்கிறார்கள், நன்றாக விளங்கி வைத்திருக்கிறார்கள், எல்லா விஷயங்களையும் கல்வி கூடங்களிலே கற்றிருக்கிறார்கள். ஆனால் கற்ற கல்வி பயனளிக்கிறதா என்று பார்ப்போமே. ஆனால் அவர்களை அந்த தீமையிலிருந்து தடுக்காத கல்வி என்ன கல்வி? ஒழுக்க ரீதியாக நடக்க சொல்லக்கூடிய கல்வியை படித்துவிட்டு ஒழுக்கம் இல்லாமல் ஒருவன் நடப்பானே ஆனால் அவன் கல்வி கற்றதினால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு மது கடைகளிலே மூழ்கி கொடுக்கக்கூடிய சமுதாயமாக இந்த மக்கள் மாறி வருகிறார்களே, நீங்கள் சிந்திச்சு பார்த்தீர்களா? அல்லாஹ் திருமறை குர்ஆன் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? மதுவை அல்லாஹ் தடை செய்கிறார், அதில் கேடு இருக்கிறது, சில பலன் இருக்கிறது என்று தெளிவாக சொல்லி தருகிறான். சில பலனை விட கேடு அதிகமாக இருக்கிறது, அல்லாஹ் முற்றிலுமாக அதை தடை செய்கிறான். ஆனா இன்னைக்கு சமூகம், அது குறிப்பாக இளைய சமுதாயம் போதை வஸ்துக்களிலே உட்கொள்ளக்கூடிய காட்சியை பாருங்கள். எங்கே அதிகமாக புழங்கப்படுகிறது, எங்கே அவர்கள் இந்த சூழ்நிலைக்கு மாற்றப்படுகிறார்கள்? குறிப்பாக இளைய சமுதாயம் சீரழிவை நோக்கி செல்வதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நாம் ஏதோ வாழ்ந்து விட்டோம் போய்விட்டோம் என்றல்ல, அல்லாஹ் சொல்கிறான், உங்களையும் உங்கள் குடும்பத்தினர்களையும் நிறைய நெருப்பில் இருந்து காத்துக் கொள்ளுங்கள், அதன் எரிபொருள் கற்களும் மனிதர்களும் ஆவார்கள், கொடூரம் கொண்ட வானவர்களை நியமித்திருக்கிறேன், அவர்கள் இரக்கம் காட்ட மாட்டார்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆன் வாயிலாக பறைசாட்டுகிறான். உங்களையும் காத்துக்கிறங்க, உங்களுடைய குடும்பத்தையும் காத்துக்கிறங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை எடுத்து பாருங்கள். உறவினர்களிலே பிள்ளை முதற்கண்டு எந்த அளவுக்கு இந்த மது போதைகளிலே அகப்பட்டு சின்னாபின்னமாகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இந்த மதுக்கு அடிமையாகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். விளையாட்டாக தொடங்கிய ஒரு காரியம் என்னை வினையாக ஆக்கிவிட்டது, குடும்பத்தை சீரழித்தது, என் வாழ்வாதாரத்தை நெருக்கடிக்குள்ளாக்கியது, என் சுய மரியாதை இழக்க செய்கிறதே. இந்த போதையிலே என் சமூகம் மூழ்கி கொண்டிருக்கிறது என்றால், அல்லாஹும் ரசூலும் எந்த சமுதாயத்தை உருவாக்கி தந்தார்களோ
எப்படிப்பட்ட நேர்வழியை சொல்லி தந்தார்களோ, இந்த சமுதாயத்தின் வெற்றி எதில் இருக்கிறது என்று போதித்தார்களோ, அந்த போதனைகள் இந்த சமுதாயத்திலிருந்து எந்த அளவுக்கு வெளியேறி கொண்டு இருக்கிறது என்பதை சற்று சிந்திச்சு பாருங்க. காலையில மாப்பிள்ள மாறி போறோம், வெள்ளையும் சொல்லையுமாக வெளியிலே கிளம்பி செல்லக்கூடியவர்கள், இந்த மதுவிலே அடிமையாகக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய அவர்கள் நிலைமை மாலையில எப்படி இருக்கிறது? போதை அடித்து விட்டு இந்த அங்கே தள்ளாடி கொண்டிருக்கிறார். வேட்டி அவிழ்ந்து நிற்கிறது, உன்னுடைய கணவருடைய வேட்டி அங்கே கிடக்கிறது என்று மனைவியிடத்திலே சொல்லப்படுகிற பொழுது மானம், அவருடைய மானம் கப்பல் ஏறுதோ இல்லையோ, இந்த பாவம் அப்புறாணி இந்த மனைவியுடைய இவர்களுடைய குடும்பத்துடைய மானம் எப்படி காற்றிலே பறக்கிறது என்று சிந்திச்சு பார்த்தீர்களா? அப்ப இந்த கேடை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது கபாலா என்ற அந்த பானத்தை, சீல் சலமுள்ள அந்த பானத்தை, உங்களுக்கு இந்த பானத்தை குடிப்பவர்களுக்கு புகட்டப்படும் என்று எச்சரிக்கை இருந்த பொழுதும் கூட இந்த சமுதாயம் அதை பற்றி கவலையிட்டு இருக்கிறது. இன்னைக்கு கஞ்சா புழக்கத்திலே ஒரு சமுதாயத்தை எந்த அளவுக்குலாம் கெடுக்கலாம், எப்படியெல்லாம் அவர்களை சின்னாபின்னமாக ஆக்கலாம், இவர்களுடைய தரத்தை எப்படி குறைக்கலாம், இஸ்லாத்தை எப்படி ஒழிக்கலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியிலே எந்த வழியையும் தேர்ந்தெடுக்க முடியவில்லை. ஆனால் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி என்ன? இந்த போதை வஸ்துக்கள் மூலம் இன்னைக்கு இளைய சமுதாயத்தை அடிமையாக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். கல்வி கற்கக்கூடிய கல்வி கூடங்களுக்கு சென்று நல்ல கல்வியை கற்று பிள்ளை நல்ல தரத்திலே வருவான் என்று பிள்ளைகள் கனவு காண்டு கொண்டு இருக்கிற பொழுது அந்த இடத்திலும் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி வரக்கூடிய இந்த இளைய சமுதாயத்தை பார்க்கிறோம். வெளி ஊர்களுக்கு பல பொருளாதாரங்களை செலவழித்து தம் பிள்ளையை கல்வி கற்க வேண்டும், அவன் உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று அரும்பாடுபட்டு வேர்வை சிந்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துன்பங்களை சகித்து தான் பிள்ளை முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து பிள்ளையை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களே சிந்திச்சு பாருங்க. அந்த பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு கவனம் செலுத்துகிறீர்கள்? அந்த பிள்ளைகளுக்கு எந்த போதனைகளை நீங்கள் சொல்லி வளர்க்கிறீர்கள்? அடிப்படை விஷயங்களிலே எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு போதையில் அடிமையாகுவது போல செல்போனில் அடிமையாகி கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு கூட்டத்தை பார்க்கும். இந்த சமுதாயம் யாரிடத்திலும் செல் இல்லாத வாழ்க்கையில், சோறு இல்லையோ, சாப்பாடு இல்லையோ, பசி இல்லையோ, அதை பத்தி கவலைப்படுவதில்லை. செல்லில்லை, செல்லிலே சார்ஜ் இல்லை, செல்லிலே அவர்களுக்குரிய டேட்டா இல்லை என்றால் எந்த அளவு கவலைப்படக்கூடிய நிலையை பார்க்கிறோம், எந்த அளவுக்கு துடிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். வாங்கு சொல்லி தொழுகை நடக்கிறது, அதை பத்தி கவலை இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்க பிரச்சாரங்கள் நடக்கிறது, அதை பற்றி கேட்க வேண்டும் என்ற கவலை இல்லை. இப்படி ஏராளமான நல்ல விஷயங்கள் இருக்கிறது, அதை பற்றிய கவலை இல்லை. ஆனால் என் கவலை எல்லாம் இன்னைக்கு ரீசார்ஜ் பண்ணி ஆகணுமே, இந்த செல்லில் ரீசார்ஜ் இல்லை என்றால் என் மூளை குழம்பி விடும் போல இருக்கிறது. எப்படி மயக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி சிந்தனைகள் உள்ள அதிலே அகப்பட்டு இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தீர்களா? ஒரு பக்கம் நல்லதுதான் செல்போன், மறுபக்கம் மிக மோசமானதாக இருக்கிறது. இந்த சமூகத்திலே பல கேடுகளுக்கு எந்த அளவுக்கு செல்போன் உதவியாக இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு பெண் குழந்தைகள் விஷயத்திலே அந்நிய ஆணை பார்க்க கூடாது, அந்நிய பெண்ணோட தனித்திருக்க கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்லி இருக்கிற பொழுது, அந்நிய ஆண்களிடத்திலே பெண்களோ ஆண்களோ குலைந்து பேசாதீர்கள் என்று இந்த மார்க்கம் சொல்லி தரப்பட்டிருக்கிற பொழுது, வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பேஸ்புக் இணையதளங்கள் மூலமாக எவன்டே தெரியாது, அவன் வயசு தெரியாது, அவனுடைய பின்புலம் தெரியாது, அவனுடைய ஒட்டுமொத்த பயோடேட்டா ஒண்ணும் தெரியாது. ஆனால் அவன் கூறக்கூடிய ஆசை வார்த்தைகளிலே இணங்கி, இங்க அம்மா அதை செய், இதை செய், அந்த துணியை துவ, அந்த பாத்திரத்தை கழுவு என்று நொச்சான வார்த்தைகளை கேட்ட அந்த பெண்களுக்கு அழகான வார்த்தைகளை சொல்லி கவர்ந்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்களின் பால் திசை திருப்பப்படுகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்த பிறகுதான் அந்த நிலையை அவர்கள் உணர்கிறார்கள் என்றால் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீர்களா? இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது சாதாரண மார்க்கம் அல்ல, அழகான மார்க்கம். ஒவ்வொரு நெறியையும் சொல்லித் தரக்கூடிய மார்க்கம், வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித் தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம்.
இன்னைக்கு பாக்குறோம். இந்த இளைய சமுதாயமே நீங்க சிந்திச்சு பாருங்க. அபூதல்காவுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. முஸ்லிமுடைய வாழ்க்கை. அபூதல்காவுக்கு ஏராளமான செல்வம், நல்ல மனிதர், அந்தஸ்துடையவராக இருந்தார். ஆனால் அவரிடத்திலே ஈமான் இல்லை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லை. ஆனால் முஸ்லிம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி. ஆனா அவங்க வாழ்க்கையை எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கணும். அவங்க என்ன நிலையில இருந்தாங்க? அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ் சொல்கிறானே, அவர்கள் நரகத்திற்கு அழைக்கிறார்கள், ஆமா உங்களை சொர்க்கத்துக்கு அழைக்கிறோம். இங்க இணை கற்பிப்பவர்கள் உங்களை நரகத்துக்கு அழைக்கிறார்கள். இணை கற்பிப்பவர்கள் உங்களை எவ்வளவுதான் கவர்ந்தாலும், பொருளாதாரத்துல, அழகுல, பேச்சுல, அந்தஸ்துல அவர்களை விட ஒரு அடிமை அல்லாஹ்வை நம்பக்கூடியவள் சிறந்தவள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவன் சிறந்தவன் என்று இறைவன் பறைசாட்டுகிறான் என்றால், இந்த மார்க்கத்தை நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கிறோமா? இந்த மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்கிறோமா? அபூதல்கா வந்து கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? என்னை திருமணம் செய்து கொள். முஸ்லிம் யாரு? அவங்க ஏற்கனவே திருமணமாகி குழந்தை உள்ள, அவர்கள் விவாகரத்தான ஒரு பெண்மணி. திக்கற்று திசையற்று நிற்கிற பொழுது கூட ஈமான் உறுதி இருந்தது. என்னுடைய இறைவன் எனக்கு வாக்களித்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் நான் அல்லாஹ்வை நம்பியவளாக இருக்க வேண்டும், கொண்ட கொள்கையிலே உறுதி மிக்கவளாக இருக்க வேண்டும். இதற்காக எதையும் இழப்பேன் தவிர இதை நான் இழக்க மாட்டேன் என்ற நம்பிக்கை திராதரம் அவர்களிடத்திலே இருந்தது. எத்தனை வலை வீச்சல்களிலும் அஞ்சவில்லை. அவர்கள் சொன்ன பதில் என்ன? நீங்க நல்ல மனிதர், மதிப்பு மிக்கவர், உங்களிடத்தில் எந்த குறையும் இல்லை, ஆனால் நான் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவள், நீங்கள் அவனுக்கு இணை கற்பிக்க கூடியவர், இதுதான் நமக்கு தடை என்று சொன்ன உடனேயே அவர் சிந்தித்தார், அவர் யோசித்தார். அவர் சொன்னாரு, எப்படி எவ்வளவு விஷயம், வசதி வாய்ப்பு, அழகு, அந்தஸ்து, அவங்கள்ட்ட ஒண்ணுமில்ல, விதவையாக நிற்கிறார்கள், குழந்தையோடு நிற்கிறார்கள், திக்கற்று நிற்கிறார்கள், திசையற்று நிற்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் இசையவில்லையே. அந்த மார்க்கம் என்ன என்பதை தேடல் அவர்களிடத்தில் ஏற்பட்டது. கொள்கையை ஏற்றுக்கொண்டதனால், கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அதையே நான் மகராக பெற்று உங்களை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று திருமணம் செய்தார்கள் என்றால், இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களை சிரிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம போதிக்கிறதுல, வீட்டுல உட்கார்ந்துட்டு சீரியலை பாருங்க, அந்த காரியத்தை பாருங்க. இன்னைக்கு சீரியல் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு என்ன நடக்கும் என்ற ஆர்வத்தை தூண்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சீரியலு அது ரீலு, ஆனா வாழ்க்கையில அது ரியலா பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ பெண்கள், ஆண்களும் முதற்கொண்டு சீரியல்ல மூழ்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்படி பார்த்து பார்த்து தன் வாழ்க்கையில பிரதிபலிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த சீரியல்ல கண்ணாபின்னாமான காட்சிகள் எந்த அளவுக்கு எந்த குடும்பத்தை கெடுக்கிறது, எந்த குடும்பத்துல புகுந்து எப்படி பிராடு வேலை பார்க்கிறது, எப்படி இந்த மாதிரி மச்சி நிச்சி மாம நிச்சின்னு சொல்லிட்டு இப்படி கேவலமான காட்சிகள் அங்கே ஓடுவதை அதையே ரியலா பார்க்கிறான். அதனால என்ன செய்யறான்? ஒரு மரியாதை இல்லாத நிலையில பார்க்கிறான். கணவன் அந்த சீரியலை பார்த்து விட்டு மனைவி ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கிறார். இப்படி இருப்பாளா இவள் என்று கணவனை மனைவி இப்படி சந்தேக கண்ணோடு பார்க்கிறான். இது போன்ற சீரியல் ஒரு பக்கம். அதே போல சினிமாக்களை பார்த்து விட்டு அதுதான் ஹீரோஸ்துவம், அதுதான் ஹீரோ அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு கொலை கொள்ளை பாவத்திலே மூழ்கி, அடிதடியிலே மூழ்கி, வன்முறையிலே மூழ்கி கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சிந்திச்சு பாருங்க, எப்படி சிந்தனையோடு வாழ வேண்டிய இந்த சமுதாயம் எப்படி சீரழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு காம களியாட்டங்கள் அங்கே நடத்தப்படுகிறது. அதை மாமன், மச்சான், சித்தப்பா, அம்மா, அத்தா என்று ஒட்டுமொத்தமாக உட்கார்ந்து சீரியலிலே பார்க்கக்கூடிய காட்சியை, சினிமாக்களிலே பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்கிற பொழுது இந்த சமூகம் எந்த அளவுக்கு கேவலமாக போய்கொண்டிருக்கிறது என்று, நம்ம கேவலம் ஏற்படக்கூடிய நிலையை கூட உணராமல் இருக்கிறது என்ற எண்ணம் நம்மில் ஏற்படுகிறதா இல்லையா? சிந்திச்சு பார்த்தீர்களா? இதை பார்த்துட்டு தான் எப்படி பீடி குடிக்கிறது, எப்படி சிகரெட் குடிக்கிறது, தூக்கி போட்டு எப்படி குடிக்கிறது என்றெல்லாம் இந்த சமுதாயம் சீரழியக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னைக்கு கஞ்சா போட்டுட்டோம்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் நினைச்சுதான் பல ரகளைகளை பார்க்கிறோம்.
கஞ்சா போட்டுட்டு எத்தனை சித்திரவதைகள், எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். இப்படி ஒரு பக்கம் இளைய சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. பால் இல்லாமல் பசியோடு காத்திருக்கக்கூடிய பிஞ்சு குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு பதிலாக கட் அவுட்டுக்கு ஊத்துறான். சிந்திச்சு பாருங்க, மூளை எந்த அளவுக்கு மழுங்கி போயிருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட நிலையில ஒரு சமுதாயம் உருவானா எப்படி இந்த நாடு முன்னுக்கு வரும்? எப்படி இந்த நாட்டுடைய மக்கள் சமூகம் முன்னுக்கு வரும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்னொரு பக்கம் பிப்ரவரி 14 காதலர் தினம் என்று காம களியாட்டங்கள் நடப்பதை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த சமூகம் சீரழிவை நோக்கி போகிறது. இன்னும் சொல்ல போனால் நம் மக்கள் எப்படி விழிப்போடு இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், அன்று வாழ்ந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாம் இதற்கு வழி சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் இதற்கு அழகான வழிகளை சொல்லி தருகிறது. இன்னைக்கு கல்வி கற்கக்கூடியவர்களே, நாம என்ன கல்வி கற்கிறோம்னே தெரியல. நாம ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், கேளுங்கள். இன்னைக்கு ஒரு மனிதர் நாம் சமுதாயத்துல ஒரு கல்வி, உயர் கல்வியை கற்றிருக்கிறார். அடுத்த கல்வி எங்கே கற்க வேண்டும் என்று கேட்டால் நம்ம குடும்பத்துல தேர்றோம். யார்கிட்ட கேட்டா எங்க போய் கேட்கறது, இதை யார்கிட்ட கேட்டா பதில் வரும் அப்படின்னு அலையிறோம், தேடுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம் கல்வியில மிகவும் பின்தங்கி, வீட்டுல குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் தான் படிச்சவரா இருக்கிறார், ஒட்டு மொத்தமும் படிக்காத நிலைமையில தான் இருக்கிறோம். இப்ப ஒரு பேங்க்ல போய் ஒரு ஃபார்ம் ஃபுல்லப் பண்ண கூட முடியாத நிலைமையில இருக்கக்கூடிய சமுதாயமா தான் நம்ம சமுதாயம் இருந்து கொண்டு இருக்கிறது. சிந்திச்சு பாத்தீங்களா? ஏன் நிலைமை? கல்வியிலே மிகவும் பின்தங்கி கொண்டே போகிறோம். இன்னைக்கு நாம சிரிச்சு பார்க்கிறோம். அதே பிரமத சகோதரர்கள் எடுத்து பாருங்க. ஒரு குழந்தை படித்து விட்டது என்றால் அந்த சமுதாய அந்த தந்தையிடத்திலே கேட்குது, நான் அடுத்த படிப்பு எங்கே படிக்கிறது? மாமாட்ட கேளுங்க. மாமா அந்த டிகிரி முடிச்சிருக்கிறார், சித்தப்பா இந்த டிகிரி முடிச்சிருக்கிறார், பெரியப்பா அந்த டிகிரி முடிச்சிருக்கிறார், அம்மா டீச்சருக்கு படித்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே படித்த நிலைமையிலே எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் குடும்பத்திலே படித்தவர்கள் எத்தனை பேர் என்று சற்று சிந்திச்சு பாருங்க. அப்போ கல்வியில எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, கல்வியை தூண்டக்கூடியவர்களாக, கல்வி சிந்தனையை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்திச்சு பாருங்க. யார் ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய பாதை வெளிக்கிளம்பி செல்கிறார்களோ அவர்களுக்கு நேர்வழி, சொர்க்கத்தின் வழி எளிதாக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாரார். அறிந்தவனும் அறியாதவனும் சமமாக மாட்டான் என்று திருமறை குர்ஆன் சொல்லி தருகிறது. அப்ப எப்படிப்பட்ட நிலைமையில நாம கல்வியை கற்று இருக்கணும்? கல்வியை கற்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கல்வியை கற்று இருக்கிறார்கள். என்ன கல்வி, எங்கே கல்வி? சிந்திச்சு பாருங்க. நாம எப்படிப்பட்ட கல்வியை தேர்ந்தெடுக்கணும் தெரியுமா? கை கட்டி நிற்கக்கூடிய கல்வியாக இருக்கக்கூடாது. கையெழுத்து போடும் இடத்திலே கல்வியை கொண்டு போய் நிற்கணும். IAS, IPS போன்ற உயர்தரமான பதவிகளுக்கு வர வேண்டும். பெண்கள் டீச்சர் போன்ற ஏராளமான கல்விகள் இருக்கிறது. அது போன்ற கல்விகள்ல கத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு போர் செய்வதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் சில பெண்கள் போர்க்களத்திலே வந்து நின்றார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பெண்கள் எல்லாம் கூட்டமாக போர்க்களத்திலே நிற்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது அவர்களை அழைத்து வாருங்கள், ஏன் இங்கே வந்தீர்கள்? உங்களுக்குத்தான் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் போர் செய்வதற்காக வரவில்லை, அவர்கள் காயம் அடைகிற பொழுது காயத்திற்கு மறைந்திடுவதற்காக வந்தோம், அவர்கள் தாகித்திருக்கிற பொழுது தாகத்திற்கு நீர் போற்றுவதற்காக வந்தோம் என்று சொல்லக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் அனுமதிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரிசுடைய நிழலிலே 7 பேருக்கு இடம் அளிக்கப்படுகிறது. அதிலே வணக்க வழிபாட்டில் உரிய இளைஞர். வணக்க வழிபாட்டுல எந்த அளவுக்கு இளைய சமுதாயம் ஊறு இருக்கு சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு வணக்க வழிபாடு என்றால் கேள்வியாக இருக்கிறது. வணக்க வழிபாடு என்றால் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில இந்த இளைய சமுதாயம் இருக்கிறதை சிந்திச்சு பாருங்க. அன்று வாழ்ந்த இளைய சமுதாயம் எப்படி இருந்தது? யமாமா போர்க்களத்துல எத்தனையோ ஹாஃபில்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது ஸைத் பின் சாபித் என்ற ரலியல்லாஹு, அவங்க இளைமை பருவத்தில் இருக்கக்கூடியவர் இளைஞர். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, 2 பேரும் ஆலோசனை பண்ணி இவரை இந்த ஒட்டுமொத்த முழு மனித சமுதாயமும்
அல்லாஹ்வுடைய வேதத்தை இன்னைக்கு குர்ஆனை ஓதுகிறோமே, இதை ஒன்று திரட்டி தம் கைகளால் ஒன்று திரட்டி கொடுத்தவங்க இந்த இளைஞர் செய்தது. இந்த இளைஞர் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கதான் இந்த குர்ஆனை முழுவதுமாக ஒன்று திரட்டி இந்த முழு மனித சமுதாயம் இன்னைக்கு ஓதும் நிலைமைக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த இளமை பருவத்திலே எப்படிப்பட்ட செயலை செய்திருக்கிறார்கள் என்பதை சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 20 நாட்கள் தங்கிய சில இளைஞர்கள், சம வயதுடைய இளைஞர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, பெற்றோர்களிடத்திலே போக வேண்டுமோ என்று அவர்களுடைய உள்ள குமுறல்களை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க பெற்றோர்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆம் யா ரசூலுல்லாஹ், நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே செல்லுங்கள், அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கள், என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுவுங்கள், ஒருவர் வாங்க சொல்லட்டும், இன்னொருவர் இமாமத்து செய்யட்டும் என்று வயதில் மூத்தவர், மார்க்கத்தை அறிந்தவர் இமாமத்து செய்யட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை சொல்லி அனுப்பினார்கள் என்றால் இந்த இளைய சமுதாயமே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தனை தூண்டும் விதமாக இருக்க வேண்டும். இன்றும் இருக்கிறார்கள் இளைஞர்கள், உயிர் போகிறது என்று உத்தரவு வருகிற பொழுது தன்னுடைய ரத்தத்தை குடையாக கொடுக்க முன்னுக்கு வருகிறார்கள். அதே போல ஆம்புலன்ஸ் சேவைகள், அது போன்ற மக்களுக்கு பாதிப்பு என்றால் துடைத்தெறிந்து ஓடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சமுதாய அக்கறை உள்ள இளைஞர்களை உருவாக்க வேண்டும். இந்த சமுதாயத்தை முன்னேற்ற பாதையிலே, இந்த நாட்டையும் முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்வதற்கு இந்த இளைய சமுதாயம்தான் முக்கியத்துவம் வாய்ந்த பலமிக்கவர்களாக இருக்கிறார்கள். இளைய சமுதாயத்தின் பலம் இளைஞர்களுக்கு தெரியவில்லை. அந்த இளைஞர்கள் புரிந்து கொண்டால் இந்த நாட்டையே, இந்த மக்களையே உலகத்திலேயே முன்னேற்றத்தின் பாதையிலே அழைத்து செல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இடத்திலே இந்த இளைய சமுதாயம் இருக்கிறது. உங்கள் சிந்தனையை மழுங்கடிக்க பல சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் தகர்த்தெறிந்து சிந்தனையோடு செயல்படுங்கள். இளைய சமுதாயமே நாளை வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை வழிமாறாமல் நேர்வழியிலே தலைமுறையாக நல்வழியிலே நடக்கக்கூடியவர்களாக, நற்போதனைகளை செய்யக்கூடியவர்களாக, மக்களுக்கு உதவக்கூடியவர்களாக, நல்ல பணிகளை செய்யக்கூடியவர்களாக இந்த ஊருக்கும், நம் மக்களுக்கும், நம் நாட்டிற்கும், நம் சமுதாயத்திற்கும் நல்ல விஷயத்தில் இணைந்திருக்கக்கூடிய நல்ல சமுதாயமாக நாம் உருவெடுக்க வேண்டும். அதற்காக அரும்பாடுபட வேண்டும். நம் பிள்ளைகளை உயர்ந்த கல்வியை கற்க ஆர்வமூட்டுவோம். அவர்களை அதை கொண்டு நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்வோம். தீமைகளை விட்டு விலகி நிற்க செய்வோம். தீமைகள் என்றால் என்ன என்று அப்பப்போ உபதேசம் செய்து கொண்டிருப்போம். அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்லி மறுமை சிந்தனையோடு பயணிக்க செய்வோம். நம் குழந்தைகள் பெற்றோர்களை பேணக்கூடிய குழந்தைகளாக உருவாவார்கள். நம் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக உருவாவார்கள். நம் குழந்தைகள் பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மையுள்ள குழந்தைகளாக உருவாவார்கள். நம் குழந்தைகள் இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய குழந்தைகளாக உருவாவார்கள். இதை நீங்கள் செய்ய தவறிவிட்டால் உங்கள் பொறுப்புகள் குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படும். அப்போது பதிலளிக்கக்கூடியவர்களாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு அருட்கொடை. அதை சரியாக கையாள வேண்டும். அதை சரியான முறையிலே பயன்படுத்தி மறுமையிலே வெற்றி பெற வேண்டும். இவ்வுலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும் என கூறி எனது முதல் உரையை முடிக்கிறேன். வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.